10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா DNA பார் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஹவு யூ சீன் த ஹவு ஸ்கேனர் ஆர் யூஸ்ட் ஃபார் த சூப்பர் மார்க்கெட். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக பிளாக் கலரில் ஒரு கட்டம் போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேட்டெல்லாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா இந்த பிஸ்கட் பாக்கெட் என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேட்டு அது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பார் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா UPC அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவ் யூ சீன் ஹவு ஸ்கேனர் ஆர் யூஸ்டு இன் த சூப்பர் மார்க்கெட் டு டிஸ்டிங்விஷ் த யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட். அதான் UPC அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சம் வே we can also distinguish one pieces from the another. இது எதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பீசஸை இன்னொரு பீசஸில் என்னது தனியாக பிரித்து அறியறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? DNA barcoding is a taxonomy method that uses is a very short genetic sequence from a standard part of the genome. The genetic sequence used to identify the plant is known as a DNA tax. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா DNA tax or DNA barcode அப்படின்னு சொல்லுவாங்க. DNA tax அல்லது DNA barcode அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பவுல் ஹெபர்ட் அப்படிங்கிறவர் தான் 2003 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போஸ் த DNA barcoding. கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. DNA டேக்கு அல்லது DNA barcoding கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க. அப்போ பவுல் ஹெர்பர்ட் in 2003 proposed the DNA barcoding and is the considered as a father of barcoding. அப்போ பால் ஹெர்பர்ட் அப்படிங்கிறதா யார் அப்படின்னா ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர் தான் father of barcoding. The gene region that is being used as an effective barcode in the plant present the two genes of the எதுக்கெலாம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அதே மாதிரி MATK அண்டு RPCL MATK and RPCL and have been approved as is the barcode region of the plant. Barcode region for plant. The sequence unknown. The pieces can be matched from submitted sequence in the gene bank. Used BLAST web program for the searching the closely related to the sequence. ஓகேவா? அப்போ DNA barcoding பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெயின் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா DNA tax or DNA barcode பவுல் ஹெபர்ட் in 2003 ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பவுல் ஹெர்பர்ட். The DNA barcoding and he is considered is the father of barcoding. அதே மாதிரி 2 ஜீன் கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஜீன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் குளோரோபிளாஸ்ட் மார்க் MAT மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது மேட் K அண்ட் RPCL அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் அண்ட் பி ஹாஸ் பீன் அப்ரூவ்டு ஆஸ் அ barcode region of the plant. Sequence of unknown pieces can be matched from the submitted sequence in the gene bank using the BLAST web program for the searching the closely related to the sequence. Okay. அதுக்கு அடுத்தது significance of the DNA barcoding சொல்லக்கூடியது. இதில் பாருங்கள் DNA barcoding greatly helpful in எதுக்கு யூஸ் ஆகுது ஐடென்டிஃபிகேஷன் அண்டு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ சூப்பர் மார்க்கெட் போனப்போ நம்ம போகிறப்ப பார்ப்போம் ஒரு பீஸஸ்க்கும் என்னது பார்கோடிங். அப்போ எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஸ்கேன் பண்ணால் தான் வெளியே போக முடியும் அல்லது உள்ளே வர முடியும். அதான் நமக்கு என்னது பார்கோடிங் சொல்லக்கூடிய மெத்தட்.
It is a aids of the mapping extent of the biodiversity. The biodiversity techniques require for the large database sequence for the comparison and superior knowledge of the barcoding region. However, DNA barcoding is a helpful tool to determine the authenticity for the botanical material involved, cut or powdered from. Okay, என்ன ஃபார்முலா அப்படின்னா பவுடர்ட் ஃபார்முலா. கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்கோடிங் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்டு மாடர்ன் டாக்ஸானமி. அப்போ இந்த இது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிளாசிக்கல் அண்டு மாடர்ன் டாக்ஸானமி. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக்கல் டாக்ஸானமி, அதுக்கப்புறம் மாடர்ன் டாக்ஸானமி. ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் டாக்ஸானமி பாருங்கள். இட் இஸ் கால்டு த ஓல்டு சிஸ்டமேட்டிக் ஆர் ஆல்பா ஆர் taxonomy. Okay, alpha taxonomy alpha taxonomy or taxonomical character. Modern taxonomy பொறுத்த வரைக்கும் it is called the new systematic or biosystematic or omega taxonomy. என்ன taxonomy அப்படின்னா omega taxonomy. அடுத்த பாயிண்ட் கிளாசிக்கல் டாக்ஸானமியில் இட் இஸ் எ ப்ரீ டார்வினின், இது வந்து போஸ்ட் டார்வினின், அதாவது டார்வினுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேரக்டர். PCC is considered as a basic unit and it is a statics. PCC is considered as a basic unit and it is a statics. The species is considered as a dynamic entity and ever changing. PCC is considered as a dynamic entity and the ever changing. Classification, அடுத்து classical taxonomy பொறுத்த வரைக்கும் classification is mainly based on the morphological character. Modern taxonomy பொறுத்த வரைக்கும் classification is based on morphological, reproductive character and phylogenetic evolutionary relationship of the organism. பாருங்க, அப்போ கிளாசிஃபிக்கல் டாக்ஸானமி என்ன சொல்கிறாங்க, கிளாசிஃபிகேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். இதை பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் அண்ட் பைலோஜெனட்டிக் அல்லது எவல்யூஷனரி கேரக்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஆர்கானிசம். அடுத்தது கிளாசிக்கல் டாக்ஸானமியில் 4th பாயிண்ட் பாருங்கள். த சிஸ்டம் இஸ் பேஸ்டு ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் த few samples of individual. இதே மாடர்ன் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் the system is based on the observation of the large numbers of the samples or individual. கண்டிப்பாக கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கும் மாடர்ன் டாக்ஸானமிக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. இதில் மெயினாக பாருங்கள், கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்படின்னா ஆல்ஃபா டாக்ஸானமி, மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னா ஒமேகா டாக்ஸானமி. அதே மாதிரி வேறு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா 3rd பாயிண்ட் கொஷின் கேட்கலாம். கிளாசிஃபிகேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் அண்டு பைலோஜெனட்டிக் கேரக்டர், அதாவது எவல்யூஷனரி கேரக்டரை நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் கிளாசிக்கல் டாக்ஸானமிங்கிறது பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் த ஃபியூ சாம்பிள். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சாம்பிள்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ இதை பேஸ் பண்ண கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு கிளாடிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து கிளாடிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கிளாடிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனலைசிஸ் ஆஃப் த டாக்ஸானமி டேட்டா அண்ட் டைப் ஆஃப் த கேரக்டர் that are used in the classification have changed from time to time. Plant have been classified based on morphological before and advancement of the microscope, which help in the inclusion of the submicroscopic and the microscopic future. A closer
study is necessary while classifying to the closely related plant. Discovery of the new finer molecular analytical techniques coupled with the advantages of the software and computers based. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பெரிய ஃபாரஸ்ட் போகிறோம். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளான் கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ அந்த பிளான்ட்டில் என்னென்ன கேரக்டர்லாம் நமக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டெம்மோட கேரக்டர், ரூட்டு, லீஃபு, இதோட எல்லா கேரக்டரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அப்போ இதை பற்றி டேட்டாஸ் நம்ம எப்போ வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். த கேரக்டர் ஆஃப் த சொலனேசி ஃபேமிலி அப்படின்னு நம்ம சர்ச் கொடுத்த உடனே என்ன ஆகுது, ஒரு பிளான் பீசஸ் வருது. அதில் இருக்கக்கூடிய கேரக்டர், ஹேபிட்டு என்ன, ஸ்டெம் எப்படி இருக்கும், லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ இந்த கேரக்டரில் எப்படி ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன பண்ணியிருப்பார், கம்ப்யூட்டரில் வேஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போ கம்ப்யூட்டரில் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்கும், ப்ரைஸாக இருக்குது. அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்போ அந்த பீசிஸை நேமை சொன்னாலே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக அப்படின்னா ஒரு பிளான் பீசிஸ் இருக்குது, உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுளில் கொடுத்து நம்ம சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்க என்ன ஆகும், அந்த பிளான் பீசஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணோம் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் வந்து அதிகமான ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பீசஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இதுதான் கிளாடிஸ்ன்னு சொல்லக்கூடியது. நம்ம இது வரைக்கும் நம்ம முன்னாடியில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பேப்பர்லையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஷீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகலாம், நமக்கு வந்து ஒரு ஃபங்கஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மூலயமா அஃபெக்ட் ஆகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாக எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் சைஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜை வந்து எப்பயுமே நமக்கு என்னது அழியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அப்போ மைக்ரோஸ்கோபிக் அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த பிளான் பீசஸை பற்றி டீட்டெயில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரியா? அது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ இயர் ஆஃப் த மாடர்ன் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணுறோம். எது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாடர்ன் ஃபைலோஜெனட்டிக் கேரக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்போ மெத்தட் ஆஃப் கிளாசிஃபைங் ஆர்கானிசம் இன்டு த மோனோபைலிட்டிக், ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா மோனோபைலிட்டிக் குரூப் ஆஃப் த காமன் ஆன்செஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேரிடு அப்போமார்பிக் கேரக்டர். என்ன கேரக்டர் அப்படின்னா அப்போமார்பிக் கேரக்டர் இஸ் கால்ட் த கிளாடிஸ்ட் ஃப்ரம் கிரீக் கிளாடஸ் ஆஃப் த பிரான்ச்சஸ். அப்போ கிளாடிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அப்போ கிளாடிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, த மெத்தட் ஆஃப் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம் இன்டு மோனோபைலிட்டிக் குரூப் ஆஃப் த ஆன்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேரிட் அப்போமார்பிக் கேரக்டர் is called the claudist. என்ன கேரக்டர் நமக்கு அப்போமார்பிக் கேரக்டர் is called the claudist. The method of classifying of the organism into the monophyletic group of the common ancestors based on the shared apomorphic character. Okay, கிரீக்கில் கிளாடிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கலாடாஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. The outcome of the claudist analysis in a cladogram, analysis in a cladogram, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ ட்ரீ ஷேப்டு டயக்ராம். என்ன ஷேப் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி எப்படி இருக்குது டயக்ராம் வந்து நமக்கு ஒரு ட்ரீ ஷேப்பில் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பை த பெஸ்ட் hypothesis of the phylogenetic relationship earlier generated in a cladogram were largely on the basis of the morphological character, but now genetic sequencing data. அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு என்ன எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஜெனட்டிக்கலாக பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ண ஒரு டேட்டாஸ். ஓகே, அப்போ இந்த டேட்டாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், பட் நவ் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஆஃப் த டேட்டா அண்ட் த காம்ப்யூட்டேஷனல் சாஃப்ட்வேர். அப்போ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் யூஸ்டு இன் த
phylogenetic analysis. அப்போ இந்த மாதிரி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணி டேட்டாவாக ஸ்டோர் பண்ணக்கூடிய கேரக்டருக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாடிஸ்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ கிளாடிஸ்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the கிளாடிஸ் இஸ் ஒன் ஆஃப் த primary method of the constructing phylogenetic or evolutionary histories. எதை பேஸ் பண்ணி இருக்கு? பைலோஜெனிசிஸும் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸை பேஸ் பண்ணி இருக்கும். The clade is used in shared derived character to group of the organism into clade. That is, a clade having at least one shared derived the character found in their most recent common ancestor. ஓகேங்களா? அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? கிளாடிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷேரிட் டிரைவ்டுன்னு பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோம்? நம்ம ஷேரிட் அண்ட் டிரைவ்டுன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ இதில் கேரக்டர் டு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு த கிளாடு, இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா கிளாடுன்னு சொல்லக்கூடியது. அப்போ கிளாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஷேர்டு டிரைவ்டு கேரக்டர் பவுண்ட் இன் தர் மோஸ்ட் ரீசன்ட் காமன். சரிங்களா? அப்போ ரீசெண்டாக இப்போ வந்து கலெக்ட் பண்ண எல்லா கேரக்டரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த டிரைவ்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொண்டு வந்திருப்போம். ஓகே, த ஆன்செஸ்டர் தட் இஸ் அ நாட் பவுண்ட் அதர் group, hence they is considered the more closely related to the each other. The shared character can be morphological such as leaf, flower, fruit. என்னென்ன கேரக்டர் எடுத்துக்கிறாங்க shared characterல? leaf, flower and fruit. Seed and so on behavior very like the opening of the flowers, the nectaral, diurnal, molecular like the DNA or protein sequence and more. இதை கிளாடிஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-5 டைப்பு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். இதில் பாருங்கள், கிளாடிஸ்ட் அக்செப்ட் ஒன்லி இன் மோனோபைலட்டிக் குரூப். ஃபஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா மோனோபைலட்டிக் குரூப், பாராபைலட்டிக் அண்டு பாலிபைலட்டிக் டாக்ஸா ஆர் ஆக்சிஷனலி கன்சிடர்ட் when it is the taxa conveniently treated as a one group for practical purpose. Example, dicot, Sterculaceae, polyphyletic group are rejected by the cladist. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மோனோபைலிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மோனோபைலிட்டிக்னா என்ன? A taxa comprising all the descendants of a common ancestors. அப்போ ட்ரீ லைக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இதில் எப்படி இருக்குது நமக்கு? இதில் ஏ, இங்கே சி, இங்கே டி, இங்கே பி. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மோனோபைலிட்டிக். பாராபைலிட்டிக் அப்படின்னா the taxon that including the ancestors but not all of the descendants of the ancestors. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி, சிபிடி அண்டு சிபிடி அண்டு ஏசிபி ஆர் பாராபைலிட்டிக் குரூப்புன்னு சொல்லக்கூடிய. இதில் பாருங்கள், மோனோபைலட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் சிஏ, இதில் டிபி. பாரா அப்படின்னா ஏசி அண்டு பிடி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன இருக்கும்? அரேஞ்சாக இருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் பாலிபைலட்டிக்னு சொல்லக்கூடியது. இப்போ டாக்ஸா தட் இன்க்ளூடிங் த மெம்பர்ஸ் ஃப்ரம் த டூ டிஃப்ரெண்ட் லீனேஜ். இதில் பாருங்கள், சிஏ, இங்கே டிபி, இங்கே டபிள்யூஎக்ஸ், இசட்ஒய். இது நமக்கு என்ன பேர் அப்படின்னா பாராபைலட்டிக்னு சொல்லக்கூடிய. இந்த 3 டைப்பு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஷினில் நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஓகே, அப்போ கிளாடிஸ்ட்டை ஸ்பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மோனோபைலட்டிக் குரூப், பாராபைலட்டிக் அண்டு பாலிபைலட்டிக் டாக்ஸா. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நமக்கு வந்து 3 பேஸஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ மோனோபைலட்டிக் என்னென்னு பாருங்கள், நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? சி அண்டு ஏ, டி அண்டு பி. பாராபைலட்டிக்னா நமக்கு என்னது? ஏ, சி, பிடி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபி, சிபிடி அண்டு ஏசிபி ஆர் த பாராபைலட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலிபைலட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஏ, டிபி, டபிள்யூஎக்ஸ், இசட்ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இப்போ நீடு ஃபார் த கிளாஸ்டிஸ். இந்த கிளாஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக தேவை அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, அப்போ the cladist is now the most commonly used and acceptable method for creating phylogenetic system of the classification. The cladist, the produce of the hypothesis about the relationship organism for predict
the morphological character of the organism. எதை பேஸ் பண்ணி இருக்கு? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இதே கிளாடிஸ்ட் ஹெல்ப் இன் elucidate mechanism of the evolution. ஓகே, இது பேஸ் பண்ணது நமக்கு என்னது மீதி இருக்கக்கூடிய 3 கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீட் ஃபார் த கிளாஸிஸில் வந்து நமக்கு மோனோபைலட்டிக், பாராபைலட்டிக், பாலிபைலட்டிக் குரூப் ஆஃப் த கிளாசிஃபிகேஷனில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி எதுக்காக நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் வேணும் கேட்டாங்க அப்படின்னா மெயினாக வந்து என்னது எவல்யூஷனரி பேஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் த ஆர்கானிஸை தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி,